மாட்டோம்னு அடம் பிடிக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்கள் எல்லாரும் மதுரை உசிலம்பட்டி தொகுதியிலேருந்து வரோம் சார். இந்த உலகம் எப்படி தான் முன்னேறி போனாலும் எங்கள் பொழப்பு என்னமோ அப்படியே கீழே தான் சார் கிடக்கு. உங்கள் பார்ட்டியில் இருக்கார்ல சார் தாமோதரன், அவர் தம்பி தான் சார் எங்கள் தொகுதி எம்எல்ஏ. அவர் செத்து போனதுனால சார் பை எலெக்ஷன் வருது. இந்த தடவை அவர் மகனுக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு கலவாணி எங்கள் வயிற்றில் அடிச்சுட்டு போனேன். அதே குடும்பத்திலேருந்து இன்னொரு கலவாணி வரேன் சார். எங்கள் ஊருக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்காக நாங்கள் டவுனுக்கு போக நினைச்சா கூட 3 கிலோமீட்டர் ரோட்டை 3 மணி நேரம் கிடக்கிற மாதிரி கேவலமாக வச்சிருக்காங்க சார். எங்கள் தேவைகளை சொல்ல எம்எல்ஏ பார்க்கணும்னு எங்கள் ஊர் தொகுதி மக்கள் போனால் அங்கே ஒரு பயம் இருக்க மாட்டேன் சார். வெறுத்து போய் நாங்கள் ஏதாவது ஒரு அதிகாரி கிட்ட புகார் கொடுக்கலாம்னு போனவங்க உசுருக்கு உத்தரவாதமே கிடையாது சார். அப்படி போனதுல இவங்க அண்ணன் இவங்க அப்பா திரும்பி வரல சார். ஆவேச தாக்க முடியாம நாங்க போய் கேட்டோம். 4 வருஷம் ஆச்சு. அவங்கள பத்தி எதுவும் தெரியல. வீட்டுல உள்ளவங்க அவங்க திரும்ப வருவாங்கன்னு நம்பிக்கையில இருக்காங்க சார். எப்படி சொல்றது? செத்து போனவங்க திரும்ப வர மாட்டாங்கன்னு. கவர்மெண்ட் கொடுக்கிற எல்லா பண உதவியும் வேலை வாய்ப்பும் சலுகையும் அந்த கொள்ளக்காரங்க கூட்டத்துக்கு தான் சார் போய் சேருது. ஒட்டுமொத்த கிராமமும் தற்கொலை பண்ணிக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கும் போது கடவுள் மாதிரி வந்து அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு நம்பிக்கை வந்தது. எங்க கஷ்டத்தெல்லாம் அவங்க காலடியில கொட்டிட்டோம். நீங்க தான் சார் நல்லது செய்யணும். பார்ட்டியை பற்றியோ எலெக்ஷன் கேண்டிடேட் பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது. உன் தொகுதியை பற்றி அவ்வளோ தெளிவு இருக்குன்னா நீயே போட்டி இல்லாமே. நானா? நான் எப்படி சார் எலெக்ஷன்ல நிக்கிறது? உங்க ஊரை பற்றி, அந்த மக்களை பற்றி, அவங்க கஷ்டத்தை பற்றி அணுவணுவா தெரிஞ்சு வச்சிருக்கிற உன்னை விட வேற யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கும்? கஷ்டத்துக்கு பழக்கப்பட்டவங்கன்னு சொன்னீங்களே, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கையை மாத்திக்க கூடாதா? போய் உங்க ஊர்ல பேசுங்க. வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைக்கிற மக்களை உங்க பின்னாடி வர மாதிரி செய்யுங்க. அவங்க எல்லாம் பயப்படுவாங்க சார். உங்களுக்கும் பயத்துக்கும் நடுவில் நான் இருப்பேன். அது உசிலம்பட்டி சார். உசிலம்பட்டியா இருந்தாலும் அரசம்பட்டியா இருந்தாலும் அதுக்கும் நான் தான் சிஎம். மதுரை உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நடக்கவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சியின் மூத்த உறுப்பினரான தாமோதரனின் மகன் ஜெகதீஷ் போட்டியிடுவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆளும் கட்சி வேட்பாளரின் வாரிசை வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கொண்டிருந்த இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக ரமணா எனும் இளைஞர் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார். முதலமைச்சர் பரத் ஆளும் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவிக்காமல் சுயேட்சை வேட்பாளரான ரமணாவிற்கு தன் ஆதரவை தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியமாக ஆளும் கட்சியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பார்ட்டி என் பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்கு. என் தொகுதியில் எதிர்கட்சியிலேயே ஆள் இல்லாமல் மூடிக்கிட்டு இருக்காங்க. இவன் அன்னப்போஸை ஜெயிச்சிருவான்னு நினச்சேன். இப்போ எவனோ ஒரு இண்டிபெண்ட்டுக்கு முதலமைச்சர் சப்போர்ட் இருக்கான். நம்ம பார்ட்டி வேட்பாளருக்கு நம்ம முதலமைச்சரே குறுக்க நிற்கிறார். இது என்ன அரசியல்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்க தொகுதியில் எங்ககிட்ட வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது சொத்துக்கே வழி இல்லாத ஒருத்தன் எலெக்ஷன்ல என்ன எதிர்த்து நிற்கிறான். ஜனங்களுக்கெல்லாம் பையன் போய் கேவலமா சிரிக்கிறாங்க. ஒரு 20 வருஷம் இருக்கும். உங்கள் அப்பனை லோக்கல் எலெக்ஷனில் நிற்க வச்சேன். அப்போது ஊரில் சீமத்துறான்னு ஒருத்தன், அவர் பெரிய ரவுடி. உங்கள் அப்பங்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கு உங்கள் அப்பா அவன் ஊருக்கு போய் அவனுடைய 20 லாரியை எரிச்சு திரும்பவும் என் வழிக்கு வந்தினா இந்த லாரிங்களுக்கு ஏற்பட்ட கதி தான் உன் வீட்டுக்கும் வீட்டு ஆளுங்களுக்கும் வரும்னு மிரட்டிட்டு வந்தான். 5 வருஷம் கழிச்சு உங்கள் அப்பனை எம்பிக்கு நிற்க வச்சேன். இப்போது ராசப்பன்னு ஒருத்தன் படபலமும் பணபலமும் உள்ளவன். உங்கள் அப்பங்கிட்டையும் அவன் ஆளுங்க கிட்டேயும் அடிக்கடி வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரே ராத்திரியில் அவன் ஆளுங்க பாதிக்கு மேலே காணாமல் போனாங்க. ஆனால் இப்போ யாரோ ஒரு அட்ரஸ் இல்லாத பையன் ரோட்டில் போகிறவன் எதிர்த்து நிற்கிறான்னு பயந்து போய் என்கிட்ட வந்து ஒப்பறி வைக்கிறீங்க. ஏன் வயசாயிடுச்சா? ரத்தம் சுண்டிடுச்சா? அண்ணே மறக்காம எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. அண்ணனுக்கு எதிராக நிற்கிறீங்களா? டேய், பொழுது விடிஞ்சா எவன் தலை ஊர்ல போதுனே தெரியாதுடா. பயந்து பயந்து செத்துட்டு இருக்கோம்டா. இதெல்லாம் வேணாம்டா. இத்தனை காலமா விட்டு தானே இருந்தோமாமா. அப்ப படிப்புக்கும் பணத்துக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இனிமே வர்ற காலத்தை சத்தியமா சொல்ற திங்கிற சோத்துக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் கஷ்டம் வரும். ச்சே, இந்த பொழப்பு பொழைக்க நம்மள வெக்கப்படணும். உன் இஷ்டம்டா. நாளையில இருந்து நீ இருக்கிற பக்கமே வரமாட்டோம்.
அதை சொல்லிட்டு போவதா வந்தோம். எங்க பேச்ச கேள்ற ரமணா, நல்லா படிச்சிருக்க. இங்க இருக்கிற ரவுடி பசங்களோட மல்லு கட்டுறதுக்கு பேசாம மெட்ராஸுக்கு போய் வேலை பார்க்கலாம்ல. சொந்த வீடு இருக்கு, அம்மா இருக்கு, 4 ஏக்கர் விவசாய பூமி இருக்கு. இத பூரா விட்டுட்டு எங்க போறது? என்ன வேலை பாக்குறது? அப்பா இல்லாத புள்ள, ஏதோ 4 நல்லதை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தோம். அப்புறம் உன் இஷ்டம்டா. வாங்கயா போலாம். சார். ஒரு ஃபேவர் முக்தார். ஆர்டர் சார். உசிலம்பட்டியில் இருக்கிற தாமோதரன் தொகுதிக்கு ஒரு ஸ்ட்ராங் போலீஸ் டீம் அனுப்பி வைங்க. மஃப்டியில் அந்த ஊர் மக்களோட சேர்ந்து அங்கேயே இருக்க சொல்லுங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ரமணாவுக்கு செக்யூரிட்டி கொடுக்க சொல்லுங்க. யாருக்கும் தெரியக்கூடாது, அவனுக்கும். ராத்திரியும் பகலும் அவன் கூடவே இருந்து அவனை எவன் தொட்டாலும் தொட்டவனை முன்ன பின்ன பார்க்காம வெட்டிற சொல்லுங்க முக்தார். சார். அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க ஆள் இல்லாதவன் நம்ம ஆளுங்களை போட்டு இப்படி அடிச்சிருக்கானா? என்ன நடக்குதுங்க? அவர் சுண்டக்கா பையனை, அவனுக்கு அவ்வளோ தைரியமெல்லாம் கிடையாது. அவனுக்கு பின்னாடி இருக்கிற யாரோ தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே, அவங்க எல்லாரையும் முடிச்சிடுறேன். மதுரை டிஎஸ்பிக்கு ஃபோனை போடுறா. என்ன எங்கிட்டு போய்க்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் அங்கல இருக்கு. அவனை நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கண்ணா. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இவ்வளவு துணிச்சலா எனக்கு எதிராக எலெக்ஷன்ல நிக்கிறேன்னா துர்கா டாக்கீஸ்க்கு வந்து இந்த தாமு எதிரில் நிற்கும் போது கூட இவன் கண்ணில் கொஞ்சம் கூட பயம் தெரியல. எங்கிருந்து வந்ததுடா இந்த தைரியம்? உனக்கும் அவனுக்கும் நடுவில் நான் இருப்பேன். அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். கொடுத்த வாக்குக்காக நான் எவ்வளோ தூரம் வேணாலும் போவேன்னு உனக்கு நல்லா தெரியும். உசிலம்பட்டியில் இருக்கிற தாமோதரன் டாக்கீஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
உன்னை எதுதான் இங்க கூட்டிட்டு வந்து புதைச்சிருவியா? என்னதாமோ சின்ன புள்ளத்தனமா? மனுஷங்களா இல்ல மாடா? அவன் எலெக்ஷன்ல உன் பையனை எதிர்த்து நிப்பான், அவன் தான் ஜெயிப்பான். மறுபடியும் இந்த துர்கா டாக்கீஸ்க்கு அவனை கூட்டிட்டு வரத பத்தி யோசிச்சு கூட பார்க்காத. அவன் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலோ, அவ்வளோ ஏன் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போனா கூட, இந்த துர்கா டாக்கீஸ்ல படத்தை ஓட்டி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கும் ஆளுங்களுக்கும் ஒரு சூப்பர் ஆக்ஷன் படம் ஓட்டுவேன் தாமோ. நிறைய பேர் எனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் தாமோ. சிஎம் பதவியில இருக்கிறதுனால இங்க இருந்து உயிரோட போற. என்ன? ஏதோ அதிர்ஷ்டத்துல சிஎம் ஆகி இவங்க எல்லாரும் உன் பின்னாடி இருக்கிறதுனால இந்த உசிலம்பட்டிக்கு வந்து, அதுவும் என் இடத்துல காலை வச்சுட்டு உயிரோட வெளியே போற. என் ஆளுங்க வேற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ள உங்க ஒய்யாவை இங்க இருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. இன்னொரு ஃபேவர் வேணும் முக்தார். சார். தாமுக்கும் அவங்க ஆளுங்களுக்கும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் போட்டு காட்டலான் இருக்கேன். 10 நிமிஷம் தர முடியுமா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க எதுக்காக இவங்க கூட ஃபைட் பண்ணணும்? வி ஷுட் லீவ் சார். தெளிவானவா அவன். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கேட்டிருக்கான். ஆஃபீஸர்ஸ், ஜஸ்ட் 10 minutes. இவங்க கிட்ட இருந்து என்னைய காப்பாத்திக்க முடியலன்னா இந்த நாட்டை எப்படி காப்பாத்துவேன்? முக்தார் சார். இங்க இருந்து நான் வெளியே வரணும்னா இவங்க எல்லாரையும் இந்த துர்கா டாக்கீஸ்ல புதைச்சிட்டேங்கிற கான்ஃபிடன்ஸோட வெளியே வரணும். சார், உங்க மேல கை வச்சாங்கன்னா within 2 seconds இங்க ஒருத்தரை விடாம எல்லாரையும் ஷூட் பண்ணிடுவோம் சார். என் மேல எவன் கையும் படாத மாதிரி அடிக்கிறேன், ஓகேவா? அவ்வளோ பெரிய ஆம்பளையா இருந்தா அவங்க கிட்ட ஏன் கேட்கற? உண்மையிலேயே தில் இருந்தா வந்து எங்க கிட்ட மோத. உங்களுக்காக பர்சனலாக எங்கள் டியூட்டியும் வேலையும் பணைய வைக்க எல்லாரும் ஒத்துக்கிறோம் சார். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மினிட் ஃபயரிங் ஆரம்பிச்சிருவோம் சார். உங்களுக்கு அந்த சான்ஸ் தர மாட்டேன் முக்தார். ப்ராமிஸ். 10 நிமிஷத்துக்கு நான் சிஎம் கிடையாது தாமோ. சண்டே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு உன்கிட்டயே விடுறேன். இது தமாஷ் இல்ல, கொஞ்சம் யோசிச்சா பெட்டர்னு நினைக்கிறேன். அடியாளுங்களை அனுப்ப சொன்ன அனாவசிய பேச்சதுக்கு தாமோ. Good start, sir. அவன் என் மேல கை வச்ச கணக்கில் இதெல்லாம் வராத ஆபீசர்ஸ். Nice one, sir.
குலசாமி ஐயனார் மாதிரியே இருக்காரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் எங்கடா போற? சார், சாரை கூட்டிட்டு போங்க. நாங்க இனிமே அந்த பையன் வம்புக்கு போக மாட்டோம். எலெக்ஷன்ல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறோம். சுத்தப்பட்ட கிராமங்கள்ல உன்ன மாதிரியே ஜனங்களை பயமுறுத்தி நிறைய அரசியல்வாதிங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஊரூரா சுத்தி அவங்க சினிமா தியேட்டருக்கு போய் தனித்தனியா ஆளுக்கு ஒரு படம் காட்ட முடியாது தாமோ. பாவம் அவங்களுக்கும் அனுபவத்தை விவரமா சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிடுறேன் சார். பத்தாது தாமோ. எல்லாருக்கும் நல்லா புரியுற மாதிரி சொல்றேன்னு ஆண்டவன் சாட்சியா பிரமாணம் செய்யறேன் சார். That's all for now, Mukhtar. Sir. இங்க வா. ஏற்கனவே உனக்கு ஸ்ப்ரிங் முடியுமா இருக்கப்பா. நல்லா தலையில என்ன தேய்க்க சொன்னா என்ன தேய்க்கணும்ல. ஹலோ, சொல்லுங்கப்பா. தோ வரேன்ப்பா. என்ன விஷயம்? என்ன? என்னோட அப்பா 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 என்ன ஆச்சு? வேற எங்கேயும் இருக்குன்னு தோணுது சார். அவளை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். அதை எங்க வச்சிருக்கேன்னு சொன்னா உனக்கு நல்லது, புரிஞ்சுதா? என்னாச்சு? இது பொய் கேஸ். நான் ஒரு ஆளோட கார்ல இருந்து தங்கத்தை திருடுனேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சாயங்காலம் பார்க்கிங்ல வச்சு ஒரு ஆளோட பிரச்சனை ஆயிடுச்சு. அதனாலதான் இப்படி பண்றாங்க. நான் என்ன சொல்லி அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணு தான் சார். நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? செஞ்ச குற்றத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறா சார். நீ என்கிட்ட சொல்லு. நான் திருடல சார். என்ன சொன்ன? கேட்கல சார். அதெல்லாம் அவ எடுக்கவே இல்லை சார். அவளை பொண்ணு பார்க்கறதுக்கு அடுத்த வாரம் ஒரு ஃபேமிலி வரதா இருக்காங்க. ப்ளீஸ். நான் உங்ககிட்ட கேட்டனா? ஓரவ போய் நில்ல. ஒரு நாள் லாக்கப்ல அடைச்சு வைங்க. திமிர்லாம் தானா அடங்கிடும். கூட்டுவாங்க. இன்னைக்கு நான் இங்க இருந்தேன்னா நாளைக்கு நீங்க என்ன தேடி வர வேண்டிய அவசியம் இருக்காது. அப்பா, நம்ம இப்ப என்ன பண்றதுப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அட்வொகேட் பத்மநாபன் நம்பர் இருக்கு, நான் அவர்கிட்ட பேசவா? பேசிப்பாரு. ஓடி உள்ள
ஹலோ சார் சார் நான் சஞ்சய் பேசுகிறேன் சார் சார் என்னோட அக்காவை ஒரு திருட்டு கேஸில் முகப்பேர் போலீஸ் ஸ்டேஷனில் ஹலோ 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 சார் ஜிடியை கொண்டு வாங்க. உன் அக்கா பேர் என்ன? சீதா. எங்க இருக்காங்க? வர சொல்கிறேன் சார். கூட்டிகிட்டு வாங்க. என்ன கேஸ்? இவங்க மேல ஃபைல் பண்ணிருக்கிற கேஸ் என்னன்னு கேட்டேன். சார், திருட்டு கேஸ் சார். என்ன திருட்டு? சார், இவங்க ஒர்க் பண்ற பார்க்கிங் லாட்ல இருந்து ஒரு வண்டியில தங்கத்தை திருடி இருக்காங்க. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது? சார், சுனில்னு ஒருத்தர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவர் பிஸ்னஸ் மேன். அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. அவர் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். என்ன சார்? அது ஃபோனில் தான் சொன்னாங்க. எஃப்ஐஆர் போட்டிங்களா? இல்லை சார். நீங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் விசாரிச்சிங்களா? இல்லை. இவங்கள விசாரிச்சிங்களா? விசாரிச்சோம். என்ன சொன்னாங்க? அவங்க எடுக்கலன்னு சொன்னாங்க சார். பொருள் கிடைச்சதா? இல்லை. இந்த சம்பவம் எப்போ நடந்தது? சார், அது இன்னைக்கு சாயங்காலம் தான் சார். அப்போ செக்ஷன் 379. எஸ் சார். இன்னைக்கு சாயங்காலம் நடந்த திருட்டுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட்டும் கிடைக்கல, சம்பவ இடத்துக்கும் போய் விசாரிக்கல, எஃப்ஐஆரும் போடல, திருட்டு போனதும் கிடைக்கல. குற்றவாளின்னு ஒரு பொண்ணை லாக்அப்ல வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன கமிஷனர்? உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னு தெரியாதா? 5 மணிக்கு அப்புறம் பெண்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்றதும், ரொம்ப அவசியம் இருந்தா அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கலான்ற ஆர்டர் காப்பியும் இங்க இல்லையா? இல்லையான்னு கேட்டேன். இருக்கு சார். அது பிரகாரம் செயல்பட தான் ஆர்டர் அனுப்பியிருக்கோம். அது தெரியாதா உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க, இந்த கேஸ் ஜென்யூனா இல்லையா? ஆர் பாலச்சந்திரன், எஸ்ஐ ஆஃப் போலீஸ், செயின்ட் தாமஸ் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், 2 பேரையும் இம்மிடியேட்டா சஸ்பெண்ட் பண்ணுங்க. எஸ் சார். அரெஸ்ட் பண்ணவங்களை அபிஷியல் கார்ல வீட்டுல டிராப் பண்ணுங்க. வீட்டுல விட்டதை எனக்கு கால் பண்ணி சொல்லணும். எஸ் சார். அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தவரோட ஃபுல் டீடைல்ஸ் நாளை காலையில 10 மணிக்குள்ள என் டேபிளுக்கு வந்தாகணும். ஐ வில் சப்மிட் ஆன் டைம் சார்.